ரோகிணியோட மலேசியா மர்மமெல்லாம் வெளியில வந்தா இனி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு வீடியோ கிளிக் பண்ணி தெரிவிங்க. வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலை கேட்டா அப்பா வீட்டுல எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே விஜய் அங்க வந்துட்டு என்னடா மறுபடியும் ஏதாவது பஞ்சாயத்து கூட போறியா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பஞ்சாயத்துல ஒண்ணு இல்ல, உங்களுக்கும் மனோஜுக்கு ஒரு நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அண்ணாமலை என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இருங்கப்பா முக்கியமான ஆள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டே மனோஜ் அந்த பார்லரமா கூட்டிட்டு வாடா வெளியே சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ரவி, ஸ்ருதி, ரோஹிணி, மனோஜ்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாலுக்கு வராங்க. இப்ப மனோஜ் வந்துட்டு டே என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும். டே உனக்கும் பார்லரமாக்கு தாண்டா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அண்ணாமலை அப்படி என்னதாண்டா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும். அப்பா இன்னைக்கு என் கார்ல ஒரு சவாரி வந்திருந்தாங்கப்பா, மலேசியால இருந்து வந்திருக்காங்க. அதுவும் மலேசியால அவங்க ரொம்ப வருஷம் இருக்காங்க, ரொம்ப பணக்காரங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்க மலேசியா முத்து சொன்னவே இங்க ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது. அப்ப அவங்க மலேசியான்னு சொன்னவே எனக்கு இந்த பார்லர் ஞாபகம் தான் வந்துச்சு. இவங்க அப்பா தானே ரொம்ப நாளா ஜெயில இருக்காரு, என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. அந்த விஷயத்தில அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களே தெரியுமாமா. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப வக்கீல் வேற ஒருத்தர் இருக்காராமா. அவர் எந்த கேஸ் எடுத்தாலும் வந்து ஜெயிச்சு கொடுத்துருவாராமா. அதனால இவங்க அப்பாவோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தா வந்துட்டு அவங்களே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. முத்து சொன்னதை கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரோஹிணியா வந்தா கேட்கறானே உங்க அப்பாவோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுமா, அவர் மட்டும் வெளியில வந்துட்டாருன்னா அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டீங்க ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது. ஐயோ நான் எந்த அட்ரஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்துட்டு என்ன பார்லரமா உங்க அப்பாவோட சொத்தையா கேட்டோம், அவரோட அட்ரஸ் தானே கேட்டோம், அதுக்கே நீ இவ்வளவு தாங்கிட்டு நிக்கிற. அப்ப உங்க அப்பா வந்துட்டு ஜெயில கிடையாதா, இல்ல அவர் பணக்காரம் இல்லையா, அவர் மலேசியாவே இல்லையா, என்ன அப்ப சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முத்து இப்படி கேட்கவும் இங்க விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக்குறாங்க. இங்க ரோஹிணியும் ஐயோ இவன் தேவையில்லாம இப்படி கோத்து விட்டுட்டானே, இதுல இருந்து நம்ம எப்படிடா வெளியில வரது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் நிக்கிறாங்க.